மகாகாளி மாந்திரீகம். உங்களுக்கு தொழிலில் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, பேய் விளக்க, ஆவி விளக்க, ஏவல் விளக்க கேரள முறையில் செய்யப்படும். தொழில் வசியம், வியாபார வசியமை, ஜன வசியமை, எதிரிகள் பிரச்சனை தீர, தகாத உறவுகளை பிரிக்க போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகாமையில் அமைந்துள்ள மகாகாளி மாந்திரீகம். தொடர்புக்கு சுவாமி 8428851015 and 9659097040. மாலை நியூஸ். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கோ ஜானகிராமன். கடந்த 15 நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பரப்புரையை மேற்கொண்டு வருகிறோம். இங்கு மக்களை நேரடியாக வீடு வீடாக சந்தித்து பரப்புரையை மேற்கொண்டு வரோம். இது பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் தொடர்ந்து அந்த இலவசங்களை கொடுத்தோம், 300 ரூபா காசு கொடுத்தோம், தொடர்ந்து அந்த குவார்ட்டரும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான புடவை அந்த மாதிரியான பொருட்களை, பரிசு பொருட்களை கொடுத்தோம். இங்கே வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மாறாதான் நம்ம வாக்கு சேகரிக்கிறோம். போய் மக்களை சந்திச்சு இலவசங்களை வாங்காதீங்க, இலவசங்கன்றது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் தலையில தான் அது வரிச்சுமையாக நிற்கும், தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் விழிப்புணர்வு கொடுத்து தான் நம்ம வாக்கு சேகரிக்கிறோம். தொடர்ந்து இது மக்கள் வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. தொகுதி முழுமைக்கும் நாங்கள் பயணிச்சிட்டோம். கிட்டத்தட்ட தொகுதி முழுக்க நாங்கள் பரப்புரையை முடிக்க போகிறோம். இதில் மக்கள் பேராதரவு நமக்கு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இவங்க தொடர்ந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இலவசங்களை கொடுத்து இவங்க இதே மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. இது மக்கள் விரோத போக்கா இருக்கு. இதை நம்பி ஏமாற வேணாம் தான் நம்ம விழிப்புணர்வு சொல்லி தான் நம்ம பரப்புரையை மேற்கொண்டு வரோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த இலவசங்களுக்கு மாறாக எதை இலவசமா நீங்க பெறணுன்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எதுன்னா, இங்க நமக்கு அடிப்படை தேவையே இங்க பூர்த்தி செய்யப்படாம இருக்கு. உள்கட்டமைப்புன்றது இங்க சுழியமா இருக்கு, சுத்தமா இல்லை. உள்கட்டமைப்பு மதுராந்தகம் தொகுதியை பொறுத்தவரை சுழியமா இருக்கு. அதுதான் நாங்க சொல்லி ஓட்டு கேட்கிறோம். எப்படின்னா, இந்த அடிப்படை தேவைகளும் ஒரு பிரச்சனை. ஒரு வீடே இல்லை, ஒரு குடிசையில வாழ்றக்கூடிய மக்கள் இன்னுமே எப்படி இந்த தாவேக்க ரசிக போக்க இவங்க வாழ்றாங்களோ, எதை பத்தியும் கண்டுக்காம வெறும் விஜய்ன்ற ஒரு முகத்தை பார்த்து அவங்க ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்களோ, அதே போலதான் இந்த குடிசையில வாழக்கூடிய மக்கள் இன்னும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யல. இன்னும் தண்ணி கூட கிடைக்கல, இன்னும் மின்சார வசதி கூட கிடைக்காத நிறைய கிராமங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் இன்னுமே அந்த இரட்டை இலை, அந்த சூரியன், அதையே தான் பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இப்ப அந்த மாதிரியான ரசிக மனப்பான்மையில அவங்களுமே அதே மாதிரிதான் இருக்காங்க. இந்த விழிப்புணர்வு தான் நாங்க ஏற்படுத்திட்டு வரோம். உங்களுக்கு அடிப்படை தேவையை நாங்க பூர்த்தி செய்து தரோம். உங்களுக்கு தேவையான வீடுக்கு தரோம். உங்களுக்கு தேவையானது என்ன? பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், உங்களுக்கு தூய குடிநீர் வசதி இல்லாத மதுராந்தகம் நகரத்திலேயே குடிநீர் வசதி இல்லாத நிறைய ஊர்கள் இருக்கு. நகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்களிலே சுத்தமா குடிநீர் இல்லை. நேத்தெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் தான் வருது. 6 அடிக்கு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துல இருந்து தண்ணி பிடிச்சி எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான அவல நிலை இருக்கும்போது இந்த திராவிட கட்சிகள் இன்னுமே அந்த 50 ஆண்டுகாலம் ஒண்ணுமே செய்யல. இந்த 5 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க மக்களுக்கும் புரியல. இதை நாங்கள் விழிப்புணர்வா நாங்க ஏற்படுத்திட்டு வரோம். இவங்க மீண்டும் நாங்க இதை செய்யறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம், அதை செய்யறோம், பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துறாங்க. இதுக்கு எதிராக தான் நாங்க பேசுறோம். இதுக்கு எதிராக தான் நாங்க பண்றோம். இது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதா நாம் தமிழ் கட்சியோட முக்கியமான வேலை. மக்களுக்கு தேவையான வேலையை கொடுக்குறோம். நீங்க இலவசத்துக்கு எங்கேயும் கையேந்த தேவையில்லை. இதை தான் நாங்க விழிப்புணர்வா கொடுத்துட்டு இருக்கோம். இது நல்ல வரவேற்பு இருக்கு. ஆமா, நாங்க இதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் விலைவாசி ஏறி போய் நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்றத உணர்றாங்க. இப்ப இது எங்களுடைய பிரதான கடமை. நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குன்றத பொறுத்து அதுக்கான களம் இல்லை. தோக்குறோமோ ஜெயிக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. யார் நல்லவங்களும் அவங்கள பார்த்து போடுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். இதுல எங்களுடைய கொள்கைகள்னா ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனி வளர்த்தல், இது எல்லாமே அரசு பணியா நாங்க மாத்துறோம். விவசாயத்தை அரசு பணியா மாத்துறோம். வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு அரசு வேலையை கொடுக்குறோம். படிச்சவங்க படிக்காதவங்கன்ற பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் அரசு வேலை தரோம். கிராமங்கள் தோறும் நாங்க தொழிற்சாலைகளை உருவாக்குறோம். கிராமங்கள்ல இந்த மாட்டுடைய கழிவுகள்ல இருந்து நம்ம எரிவாயுவை உற்பத்தி செஞ்சுக்கலாம். நீங்க எதுக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறோன்னு அன்னபூரணி 6 சிலிண்டர், இதெல்லாம் அவரு சூப்பர் 6 எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சாத்தியப்படாது. அவர் என்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னாரு, அதுல இருந்து ஊர்ல யாருக்குமே கேஸ் கிடைக்காம போச்சு. இது மாதிரியான அந்த அவல நிலை தான் இங்க இருக்கு. தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மாற்றா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மாற்றாதான் நாங்க ஒரு திட்டத்தை வச்சிருக்கோம்.
எங்களுடைய செயல்பாட்டு வரைவு 2026 செயல்பாட்டு வரைவு அதை தான் சொல்லுது. முடிந்த அளவுக்கு நாங்கள் எவ்வளவு முடியுமோ எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய திட்டங்களையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கோம். நல்ல வரவேற்பும் இருக்கு. எனவே மக்கள் கொஞ்சமாவது விழிப்புணர்வு அடைஞ்சு தயவு செஞ்சு இலவசம் நம்பி ஏமாறாதீங்க. இந்த இலவசங்கள் தொடர்ந்து உங்களுடைய தலையில வரி சுமையா நிற்கும். ஐயா எடப்பாடியாரே என்ன சொல்றாருன்னா, நாங்க கேட்கும் போது பத்திரிகையில கேட்கும் போது, இந்த இலவசங்களை கொடுக்குறீங்க, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறலாம் சொல்றீங்க, இந்த இலவசத்தை எங்க இருந்து எடுப்பீங்க, பணம் எங்க இருந்து எடுப்பீங்க, ஒருவேளை கடன் இருந்துச்சுன்னா அதை எப்படி அடைப்பீங்கன்னு கேட்டா அவர் ஒரே வார்த்தையில சொல்றாரு, வரியை ஏற்றி தான் நாங்க கொடுப்போம்னு. அந்த வரியை ஏற்றி எங்களை கடனாளர் ஆக்கி அந்த இலவசத்தை கொடுக்க வேண்டிய நிலை என்ன எங்கிருந்து வருது அந்த நிலைமை சொல்லுங்க. இது நீங்க சரியானதான் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த திட்டங்கள் சரியானதான் யோசிச்சு பார்க்கணும். இலவசத்தை கொடுத்துடுறாரு, வரியை ஏத்துவார். வரியை ஏத்திட்டா அப்புறம் எப்படி நாங்க வாழ்றது? ஒரே ஒரு முறை அந்த இலவசத்தை பெற்றுட்டு ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு இலவசத்தை கொடுக்குறாங்க. டிஎம்கே 8,000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறாங்களாம். இதை கொடுத்துடுறாங்க. அடுத்த 5 வருஷம் கஷ்டப்படப்படுது யாரு? மக்கள் தானே. 5 வருஷத்துக்கு வரி சுமை ஏத்துறல. நான் எந்த உணவுப் பொருள் கூட வாங்க முடியாத நிலையை தள்ளுறீங்கல்ல. கரண்ட் பில்ல 3 தடவை ஏத்துட்டீங்க. மின்சார கட்டணத்தை 3 முறை ஏத்துட்டீங்க. இது தெரியவே தெரியாது, மக்களுக்கு தெரியவே மாட்டேன். விழிப்புணர்வே இல்லை. சுத்தமா எதை பத்தியும் பேசுறதே கிடையாது. தொடர்ந்து அந்த இலவசத்தை தவிர்த்து வேற எதுவும் பேசுறது இல்லை. இதை விட என்ன பண்ணுங்கன்னா, 3 பேரும் தாவேகாப்பா வந்திருக்கு, அவரும் மாற்றுன்னு நேரா இலவசம் தான் அறிக்கிறாரு. 2,500 ரூபாய் கொடுக்குறேன், சிலிண்டர் கொடுக்குறேன், சைக்கிள் கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், பங்களா கொடுக்குறேன், இதே தான் பேசுறாரு. இல்லைன்னா 3 பேரும் ஒன்னா உட்காந்துருங்க. ஒன்னா உட்காந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஏலம் விட்டுருது. ஏலம் விட்டு நாட்டை நான் 10 கோடிக்கு எடுத்துக்கிறேன், நான் 15 கோடி எடுத்துட்டு ஒரு தொகுதி நீ எடுத்துங்க, ஏலம் விட்டு எடுத்துருங்க. இதுதான் சரியாக. எந்த விதத்திலுமே இது மாறாது. இதெல்லாம் எங்க மக்களுக்கு நாங்க புரிய வைக்கிறோம். இந்த விழிப்புணர்வு மக்கள் எல்லாரும் அடையணும். இதுதான் எங்களுடைய பிரதான கடமை. அதை நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு இதே போல உங்களுக்கும் கோபம் வருதுன்னா கண்டிப்பா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்ன விவசாய சின்னம். உங்க உரிமையை அந்த 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு விற்காதீங்க. அந்த உரிமையை கேட்கறீங்க. அந்த 1000 ரூபாய் நான் போற இடத்துல 1000 ரூபாய் எனக்கு வரல, இந்த மாதிரி பண்றானுங்க படுபாவீங்க நீங்க கேட்கறீங்களா? இது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? உங்க ஊர்ல மண் எடுக்கிறான், மலையை எடுக்கிறான், தண்ணியை திருடுறான். ஆத்துல இருந்து பெப்சி கம்பெனிங்க எவ்வளவு தண்ணி போகுது உங்களுக்கு தெரியுமா? அந்த கழிவு நீரை ஏரியில கலக்குறான். எப்படி நீங்க எல்லாம் விவசாயம் பண்றீங்க? எப்படி நீங்க அடுத்த வேலையை சாப்பிடுவீங்க? அடுத்த தலைமுறை எப்படி வாழன்றத சிந்திக்கவே இல்லை. ஒரு முறை கூட சிந்திக்காம நீங்க தொடர்ந்து 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 அவங்களுக்கே வாக்கு செலுத்தி அவங்களே வர வச்சுட்டு அப்புறம் கேள்வி மட்டும் எங்களை கேட்காதீங்க. உங்களுடைய உரிமை அந்த 1000 ரூபாய் கேட்டு பெறுறது உங்களுடைய உரிமை கிடையாது. உங்களுடைய உரிமை அந்த மலை, அந்த மண், அந்த கடல், அந்த 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 ஆறு, இது எல்லாத்தையும் காப்பாற்றாம நீங்க எப்படி வாழ முடியும்? உங்களுடைய உரிமையை விட்டுறீங்க. பட்டா இல்லைன்றீங்க. உங்க ஊர்ல ஒரு இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்துல இருந்து எல்லா நிலத்தையும் புடிங்கிட்டான். ஆதி தமிழருக்கு சேர வேண்டிய எல்லா நிலத்தையும் புடிங்கி எடுத்துமே அவன் வச்சிருக்கான். இதை நாங்க மட்டும்தான் சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த இடத்துல நிக்குது. ஆனா பட்டா இல்லைன்றீங்க. இன்னைக்கு விலங்குனூர்ன்ற ஒரு பகுதியில அந்த விலங்குனூர் தேர்தல புறக்கணிக்கிறாங்க. 2024 புறக்கணிச்சாங்க. நாம் தமிழ் கட்சி பட்டு நாங்க உள்ள போய் நின்னுது. என்னன்னு கேட்டுச்சு. 2024 எந்த ஒரு அரசியல் கட்சி உள்ள வரல. ஏன் வரலன்னா அது எம்பி எலெக்ஷன். பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கும் நீங்க ஓட்டு போட்டா என்ன போடலாம் என்ன, அவங்களுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. உங்களை கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு 2027 அதே தப்பு பண்றீங்க. உள்ளாட்சி தேர்தலில் மட்டும்தான் உன்னை பார்ப்பான். ஓட்டு போடலாம். ஊராட்சி மன்ற தலைவர் ஆக முடியாது. அவன் இப்ப வார்டு மெம்பராவோ கவுன்சிலராவோ ஆக முடியாது. அவன் அது பார்க்க மாட்டான். அரசியல் கட்சி பார்க்காது. தொடர்ந்து அதே தப்பு செய்யணும். அதே விலங்குனூர் பகுதியில தொடர்ந்து நீங்க வேற ஒரு கட்சிக்கு மாத்தி போட்டீங்கன்னா, ஒரு 300 ஓட்டு வச்சிருக்கீங்க, 300 ஓட்டை மாத்தி வேற கட்சிக்கு போயிருந்தா அவன் வாக்கு என்னும் போது பார்ப்பான். நாம் தமிழ் கட்சி ஒரு 300 ஓட்டு வாங்கியிருக்கு, இல்ல மாற்று கட்சி ஒரு 300 ஓட்டு வாங்கியிருக்குன்னா ஐயோ எப்படி போச்சுன்னு போய் பார்ப்பான். பார்க்கும்போது மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அவன் தெளிவு பெறுவான். அப்போதான் ஓடி உன்னை பார்ப்பான். நான் பண்றேன், நான் உங்களுக்கு வீட்டு மனை வாங்கி தரேன் அவன் வருவான். இந்த சிந்தனையே உங்களுக்கு இல்லாம தொடர்ந்து நீங்க வாக்கு செலுத்த மாட்டேன் நீங்க போறதும் ஒரு மக்கள் இது விழிப்புணர்வு இல்லாத ஒரு மனநிலைமை தான். இதெல்லாம் தொடர்ந்து நீங்க இப்படிதான் பண்றீங்க. சரி பண்ணுங்க எல்லாத்தையும். உங்களுடைய உரிமையை நீங்க தான் கேட்டு போறணும். ரோட்ல ஒரு நாள் போராடுறதுல விலங்குனூர் மக்கள் உங்களுக்கு மேல நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். விலங்குனூர் மக்கள் முழுமையா குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஒரு நாள் கூட போராடுனது இல்லை. நீங்க எங்க போனீங்கன்னு தெரியல. 2 வருஷம் இந்த ஊர்ல இருந்து என்னென்ன நடவடிக்கை தெரியும் தெரியல. எந்த மாவட்ட ஆட்சியரை பாத்தீங்க? அப்படியே சட்ட போராட்டம் பண்ணி பாத்தீங்க, முடியலன்னா என்ன பண்ணும்? ரோடு போராடணும். அதுக்குதான் நாங்களா இருக்கோம். யாரையும் சந்திக்கல, எதுவும் பேசவே இல்லை. நீங்க பாட்டு இப்போ தேர்தல் கொடுக்கறோம் அப்படின்றீங்க. எப்படி உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்? தீர்வு எப்படி கிடைக்கும்? தீர்வே கிடைக்காது. உங்ககிட்ட இருக்கிற அந்த கல்லாங்கத்தை புறம்போக்கு இதுல இருக்குன்னா அது கிடைக்காது. அவன் பண்ண மாட்டான். தொடர்ந்து இதையெல்லாம் செஞ்சிருங்க. விழிப்புணர்வே இல்லை. உங்கள் உரிமையை நீங்க தான் கேட்டு வாங்கணும். அதுக்காக தான் நாங்களா இருக்கோம். நாங்களா அதுக்குதான் போராடுறோம். இது இந்த போக்கை நீங்க தயவு செஞ்சு மாத்திக்குங்க. யாருமே உங்களை கண்டுக்க மாட்டா. என்ன பண்றாங்கன்னு பாருங்க. மத்த கட்சி திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ என்ன பண்ணுது?
200 கொடுத்து ஆளை கூப்பிட்டு ஒரு கோயில் பக்கத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல முக்குட்டுல நிக்க வச்சு அந்த இடத்துல என்ன பண்றாங்க, உங்க வாக்கு சேகரிக்கிறாங்க. ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் நானே நின்று பார்த்தேன் அவங்க என்ன பேசுறாங்கன்னு. ஒரு நிமிடம் மக்கள் ஆட்சி, கழக ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு 4 வார்த்தையை சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிடத்துல எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஊர் உள்ள வந்து உங்க வீடு வீடா வந்து கேட்பாங்களா? ஏன்னா ஒண்ணுமே செய்யல. இதே அக்கா மரகதன் புகழவர்களை நான் கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு திராணி இருந்தா வீடு வீடா போயிட்டு நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் சொல்லி வாக்கு செய்யறீங்க? ஏன்னா உங்களால முடியாது உங்களால. ஏன்னா நீங்க செஞ்சிருந்தா போக முடியும். அடிப்படை வசதியை தீர்வு காணல. கலையரங்கம் கட்டிருக்கீங்க ஒரு ஊருக்கும். கலையரங்கத்தை வச்சு நாங்க என்ன பண்றது? சோறு கிடைக்குமா கலையரங்கத்துல? மக்கள் இவ்வளவு அவதிப்படுறாங்க, கிடைக்குமா? பட்டா இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறான். ஒரு விவசாயி வாழ முடியுதா? நெல் கொள்முதல் பண்ணும்போது 40 ரூபாய் மூட்டைக்கு வாங்குறீங்க. ஒரு குடம் கட்டி வச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு தகர சீட்டாவது போட்டு வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? வெறும் மழையில வெயில் அந்த நெல் மூட்டை கிடைக்குது. இதெல்லாம் யார் வந்து சரி பண்ணுவான்? மதுவை எப்படி அரசாங்கமே விக்குது, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இதே மக்கள் மது ஒழின்னு போராட்டம் பண்ண மாட்டீங்க, அது உங்க உரிமை இல்லை. 1000 ரூபாய் தான் உங்களுடைய உரிமையா? திரும்ப தவறு செய்யாதீங்க. எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்பனை ஏன் காவல்துறைக்கு தெரியாதா? ஏன் அரசாங்கத்துக்கு தெரியாதா கஞ்சா விற்பனை யார் பண்றான்னு? பனைமரத்துல ஒருத்தர் ஏறினவனே சுட்டு தள்ளுறீங்க. கல் இறக்கிறதுக்கு மது இறக்குறாரு, அது வந்து கள்ள மதுவாய்தா அது? ஆனா நீங்க வந்து இதை கேட்க மாட்டீங்க, மதுவும் கேட்க மாட்டேன், கஞ்சா விற்பனை நடக்குது உங்க ஊர் உள்ளே நடக்குது. எந்த ஊர்ல கஞ்சா இல்ல சொல்லுங்க, மனசாட்சின்னு சொல்லுங்க. 2 வயது குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்ல, 60 வயது அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல. இது நாடா? இது சுடுகாடா இது? 2 வயது குழந்தைக்கு என்னங்க உணர்வு வரும் உனக்கு? 2 வயது குழந்தைய வன்முறை செஞ்சு கொலை பண்றாங்க. இங்க அத்தியாவகத்தில் நடந்தது 12வது படிக்கிற பொண்ணுக்கு. இதெல்லாம் சரியாங்க? இதெல்லாம் பார்த்து நீங்க உங்களுக்கு கோவம் வரல? இதுக்கெல்லாம் நீங்க ரோட்ல வந்து போராட மாட்டீங்க. இந்த 1000 ரூபாய் உரிமை தான் உங்களுக்கு பெரிய உரிமையா? அந்த 1000 ரூபாய் வச்சா நீங்க சாப்பிடுறீங்க. இதுதான் என்னுடைய விழிப்புணர்வு. இவ்வளவு திருந்துங்க, இல்லையாச்சும் அவங்களுக்கே போட்டு போங்க. எதுவுமே பண்ண முடியாது. நாங்க சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்க வந்து வீடா வந்து இதுதான் விழிப்புணர்வா நாங்க சொல்றோம். இதுக்கு மேலேயே நீங்க அந்த 1000 ரூபாய் தான் முக்கியம்னு போனீங்கன்னா உங்களை தன்மானத்தை இழந்து நீங்க எதனா பண்ணுங்க. தன்மானத்தை இழக்க கூடாது, உங்களுக்கான உரிமை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு 4வது இடத்துல இருக்கு வாக்குப்பட்டியல. தயவு செஞ்சு விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு எங்க வலிமை உரை செய்யுங்க. இதுவரையில சாராய முதலாளிக்கு, சாராய தொழிற்சாலை வச்சிருக்க முதலாளி தான் வாக்கு செலுத்துறீங்க. திமுக அதிமுக அவங்க 2 பேரும் சாராய முதலாளிங்க. அவங்க சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. இந்த முதலாளிகள் ஒரு முறை விவசாய மேலத்திற்கு விவசாய ஆள வைங்க. சாராய ஃபேக்டரி ஓனர் ஆள வைக்கிறீங்க, ஒரு தடவை எங்களை விவசாய ஆள வைங்க. ஆளை வச்சாதான் தெரியும். நான் ஒரு பாமர மக்கள் நானும் ஒருத்தன். என்ன போல ஆளு மேல போயிட்டு தான் உங்களுக்கு உரிமையை காப்பாத்தி கொடுக்க முடியும். பணம் இருக்கிறவங்க கொடுத்திருந்தா இப்ப என்ன பண்ண முடியும்? எதை செய்வீங்க நீங்க? தயவு செஞ்சு மக்கள் விழிப்புணர்வு அடையணும். நாங்க தொடர்ந்து இதைதான் செய்யறோம், இதையேதான் கேள்வி கேட்கிறோம். இது எங்களுடைய கோபம் கிடையாது, இது எங்களுடைய உரிமை. நாங்க கேட்டு வாங்குறோம். நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் 4வது இடத்துல இருக்கிற விவசாய சின்னம் மட்டும்தான். இது எங்களுடைய உரிமை. நீங்க எனக்கு மட்டும்தான் போட்டாகணும். விவசாய சின்னத்தை தான் போடணும். நீங்க வேற யாருக்காவது போட்டீங்கன்னா உங்களுடைய உரிமை எல்லாம் இன்னும் 5 ஆண்டுகள்ல மொத்தமா காலியாகும். இன்னும் 10 ஆண்டுகள்ல தண்ணீர் இல்லை, திவால் நிலை ஆகும்னு சொல்லி அறிக்கை வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு எந்த விழிப்புணர்வும் இல்லாம நீங்க இன்னும் அப்படியே தண்ணியை பள்ளம் தோண்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப இதெல்லாம் கேட்டு பெற வேண்டிய நிலையில இல்லை. நீங்க மது, மதம், சாதி, என்ன இது பணம், இதை வச்சுதான் நீங்க வாழ்றீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு திரைக்கவர்ச்சி உள்பட இது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி வந்து போகும்போதெல்லாம் அவங்க அதை வச்சுதான் உங்களை ஏமாத்துறாங்க. உங்களுக்கு உங்களுக்கு இந்த சாராயத்தை கொடுத்து நம்ம அப்பாவை கெடுத்துறான், பணத்தை கொடுத்து நம்மளுக்கு எடுத்துடுறான். இலவசம்னு ஒருத்தர் வர 20 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பாராம். +2 முடிச்ச மாணவர்களுக்கு 20 லட்சம் கடன் வாங்கி படிக்கக்கூடிய நிலைமையில நாட்டை வச்சுட்டு என்ன கிழிக்க போறாரு அவர் விஜய்? அவர் என்ன கிழிப்பாரு? கடன் வாங்கி என் பிள்ளைகளை வந்து கடன்காரன் ஆக்கிட்டு இவர் என்ன பண்ணுவாரு? நாளைக்கு நீ வந்து வீடு வீடா வந்து கடன் வசூல் பண்ணுவியா? வட்டி இல்லா கடனா கூட இருக்கட்டும், 20 லட்சம் கடனை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? ஒரு மெடிக்கல் படிக்க போற பையன் இலவசமா ஒரு கல்வி கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி இல்லை. அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க எல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆனீங்களா? இன்னும் அதிக திராவிடத்தை ஃபாலோ பண்ற விஜய் முதல்ல புறக்கணிங்க. இந்த திராவிட கட்சிகள் 3ஐயும் புறக்கணிங்க. தயவு செய்து தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளான நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தடவை வாக்களிங்க. ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இது எல்லாத்தையும் நாங்க மாத்தி காட்டுறோம். விவசாய சின்னம் 4வது இடத்துல இருக்கு. நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம் 4வது இடத்துல இருக்கு. வாக்குப்பட்டியல நீங்க வாக்களிப்பீர் விவசாய சின்னம். நன்றி.